உங்களுடைய காணிக்கு செல்வதற்கு காணப்படுவது 3 அடி அகலமான பாதையா? உங்களது வாகனத்தை கொண்டு செல்வதற்கு 12 அடி அகலமான பாதையினை அயல் காணிக்காரர் தருவதில்லையா? சட்டத்தின் கீழ் 12 அடி பாதையினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? நீண்ட காலமாக, அதாவது 30 வருடங்களாக 3 அடி பாதையினை பயன்படுத்தி இருந்தால் கால அடிப்படையில் 12 அடி பாதையினை பெற முடியும் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறு நீண்ட கால பாவனை அடிப்படையில் 3 அடி பாதையினை 12 அடியாக பெற முடியாது. அவ்வாறென்றால் எவ்வாறு 12 அடி பாதையினை பெற முடியும் என்று பார்ப்போம். இதற்கு காணப்படும் ஒரே ஒரு சட்ட அடிப்படையிலான தீர்வு என்னவென்றால், மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கொன்றினை தாக்கல் செய்து அத்தியாவசிய வழி ஒன்றினை கோருவதாகும். இதற்கு 2 நிபந்தனைகள் காணப்படுகின்றன. ஒன்று, அந்த பாதை அத்தியாவசியமான பாதை எனவும் வேறு பாதைகள் இல்லை எனவும் நிரூபிக்க வேண்டும். 2, அயல் காணிக்காரருக்கு அவர் இழக்கும் நிலத்திற்கு நஷ்டஈடு தொகை ஒன்றினை வழங்க வேண்டும். எவ்வாறென்றாலும் வழக்கு தொடுப்பதற்கு முன்பதாக மத்தியஸ்த சபை ஊடாக நியாயமான நஷ்டஈடு தொகை ஒன்றினை அடுத்த காணிக்காரருக்கு வழங்கி 12 அடி பாதையினை பதிவு செய்து கொள்வதாகும்.